ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது என்ன நியூஸ் அப்படின்னா, சீமான் பற்றி பேசினாலே நம்மளுக்கெல்லாம் பயங்கரமான குஷி தான். ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் பார்த்தோன்னா சீமான் அவர்கள் மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு பார்த்தோன்னா பயங்கரமான கண்டென்ட் கொடுப்பாரு. அந்த லிஸ்ட்டில் இப்போது திமுக தொண்டர்கள் நாம் தமிழர் தொண்டர்களை தாக்கிய காட்சி அப்படின்னு மாதிரி பார்த்துருப்போம். அதிமுக தொண்டர்கள் திமுக தொண்டர்களை தாக்கிய காட்சி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். தாவேகா தொண்டர்கள் கூட பார்த்தோன்னா திமுக தொண்டர்களை தாக்கிய காட்சி அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். ரீசெண்டாக அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் இந்த மாதிரியான நபர்களெல்லாம் பார்த்தோம். ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவனே வந்து ஒரு நிர்வாகி பார்த்தோன்னா இப்போ அடிச்சிருக்காங்க அப்படின்னா யாராவது நம்ப முடியுமான்னா எஸ் இருக்கார். அதெல்லாம் பார்த்தோன்னா பண்ணக்கூடிய ஒரே நம்பர் யார்? நம்மளோட தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுலேயே அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் பார்த்தோன்னா நம்ம சீமானனை மட்டும்தான். அவர்னால தான் முடியும். யாரையும் சாத்தும் தாத்தியிருக்காரு திமுக நிர்வாகி. அதாவது நடு ரோட்டில் பார்த்தோன்னா திமுக நிர்வாகியை சீமான் அவர்கள் இறங்கி அடிக்கிற வீடியோ பயங்கர வைரல் 2 நாட்களுக்கு முன்னாடி. என்னடா அது சீமானெல்லாம் அடிக்க மாட்டார், அவரெல்லாம் பார்த்தோன்னா ரோட்டில் இப்படியெல்லாம் அடிக்கிற ஆள் கிடையாது. அதெல்லாம் அடிப்பார் ப்ரோ. அவரெல்லாம் வந்து அங்கே மேடையிலேயே வந்து அவரை கட்சி சார்ந்த நபரையே பார்த்தோன்னா யாரும் போட்டு சாத்திட்டு இருந்தார். இப்போ பார்த்தோன்னா திமுக நிர்வாகி அடிக்காமல் இருப்பாரா அப்படின்னு பார்த்தா உண்மைதான். சீமான் அவர்கள் தான் பார்த்தோன்னா திமுக நிர்வாகி அடிச்சிட்ருக்காரு. என்ன ரீசன் அப்படின்னு விசாரித்து பார்த்தா திமுக நிர்வாகி சீமான் அவர்கள் போகும்போது அவரை பார்த்தோன்னா ஏதோ திட்டியிருக்காரு. அவருக்கு காரில் போயிட்டுருக்காரு. அவரை பார்த்தோன்னா திட்டியிருக்காரு. உடனே அண்ணன் காரை நிறுத்தி அந்த திமுக நிர்வாகி போய் தாக்கியிருக்காரு, அடித்து பிரிச்சிருக்காரு. என்ன விசாரித்து கேட்டால் அவர் வந்து திட்டினாராமா சீமானை. சீமானை திட்டினா சீமான் பார்த்தோன்னா இறங்கி அடிப்பார். உடனே அதுக்கு தம்பிகள் முட்டு கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, அது எப்படி சீமான் அவர்களை பார்த்தோன்னா அந்த மாதிரி தவறாக பேசுனா ஒருமையில் பேசுனா பார்த்தோன்னா அவர் கோவம் வராதான், அவரெல்லாம் இறங்கி அடிக்க தானே செய்வார் அப்படின்ற ஒரு லாஜிக்கை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க. சரி ரைட்டு ஓகே. உங்கள் அண்ணன் சீமான் இது வரைக்கும் யாரையுமே கடிக்காமல் இருந்திருக்காரான்னு இல்லை. யாரையாவது ஒருமையில் பேசாமல் இருந்த நபர் யாராவது இருக்காங்களான்னு இல்லை. எல்லாருமே ஒருமையில் பேசுகிறது, அவங்களோட குடும்பத்தை இழுத்து பேசுறது, கேவலமாக பேசுறது, அசிங்கமாக ஆபாசமாக பேசுறது அப்படின்னு எல்லாத்தையுமே பேசியிருக்காரு திரு சீமான் அவர்கள். வன்முறை தோன்ற மாதிரியான சில பேச்சுக்களை வந்து பேசுறது மேடைகளில் இந்த சீமான் மாதிரி ஆட்கள் தான். இவங்க பேசுகிறாங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் ரியாக்ஷன் இந்த மாதிரி வருது. இப்போ அந்த திமுக நிர்வாகி அவரை பேசிட்டார் அப்படின்றக்காகவே சீமான் அவர்கள் வந்து அவர் இறங்கி அடிச்சிருக்காரு அப்படின்னா இவர் மேடைகளில் எத்தனை பேரை பார்த்தோன்னா எத்தனை பேச்சு பேசியிருப்பார். சரி, அப்படி யாராவது எதுவும் பண்ணிட்டாங்கன்னா உடனே பார்த்தோன்னா இந்த தம்பிகளும் சரி இந்த சீமானும் சரி பேசுவாங்க. கருத்தை எதிர்கொள்ளுங்க, அரசியல் பேசுங்க, இந்த மாதிரிலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உங்கள் அண்ணன் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, ரோட்டில் நின்று பார்த்தோன்னா யாரோ ஒரு திமுக நிர்வாகி தான் பேசிட்டு போகிறாரு. ஒரு கட்சி தலைவனை பார்த்தோன்னா எத்தனை பேர் பேசாமல் இருப்பாங்கடி, எப்படி எல்லாமே பேசிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக பார்த்தோன்னா இறங்கி ஒவ்வொருத்தரையும் அடிச்சிட முடியுமா? இந்த மாதிரி அடிக்கிறத பார்த்தோன்னா அரசியல் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னா இல்லை. ஒரு சாதாரண திமுக நிர்வாகி பேசுனதுக்காக ஒரு கட்சியினுடைய தலைவர் இறங்கி வந்து அவர் அடிக்கிறார் அப்படின்னா இவர் என்ன ஒழுக்கத்தை பார்த்தோன்னா தம்பிகளுக்கு கற்றுத்தர்றாரு. அப்போ நம்மளை பற்றி பேசினாலே நம்ம அடிக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை தான் பார்த்தோன்னா தம்பிகளுக்கு உணர்த்துறாரே தவிர இவரே ஒரு கட்டுப்பாடு இல்லையே. ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கமில்லாத தலைவன் எப்படி பார்த்தோன்னா சரியான தொண்டர்கள் உருவாக்க முடியும் அப்படின்றத நம்மளோட கேள்வி. ஒழுக்கமே இல்லாத ஒரு தலைவன் எப்படி பார்த்தோன்னா ஒழுக்கத்தை வந்து தன்னோட தொண்டர்களுக்கு கடத்துவா, இந்த மாதிரியான செயல்கள் பண்ணிகிட்டு இருந்தா. இதெல்லாம் பார்த்தோன்னா மிகவும் தவறானது. இதை வந்து சீமானவர்கள் எப்படி பண்ணலாம்? இப்படி பண்ணுறது சரியான விஷயமா? முதல்ல இதே வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்களை யாராவது தாக்கியிருந்தால் உடனே பார்த்தோன்னா வந்து எங்களை கொள்கை ரீதியாக ஏற்றுக்க முடியல, எங்களோட ஒரு சரிக்கு சமமாக பேசி பார்த்தோன்னா ஜெயிக்க முடியல, இப்படி பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அப்போ தலைவனே பார்த்தோன்னா இறங்கி ஒரு சாதாரண நிர்வாகி அடிச்சிருக்காரு அப்படின்னா இவருக்கு எங்கே தலைமை பண்பு இருக்குது? இவர் எப்படி தலைமை பண்புள்ள ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு ஏற்றுப்பாங்க? இவர் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் பார்த்தோன்னா அதை பண்ணியிருப்பார்? அது மட்டும் இல்லாமல் இவர் அடித்ததோடு மட்டும் இல்லாமல் இவரோட கட்சி சேர்ந்த நபர்களும் பார்த்தோன்னா அவர் கூட சண்டைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது பேசின நபரை வந்து இறங்கி சீமான் அடிச்சிட்டாரு. அந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நபர்களும் சண்டைக்கு போயிருக்காங்க. ப்ளஸ் இப்போ அந்த திமுக நிர்வாகியை அரெஸ்ட் பண்ணணும், எங்கள் அண்ணனை எதிர்த்து பேசிட்டாரு திட்டாரு அப்படின்னு அவர் மேலே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அவரே இவரை சீமானா திட்டியிருக்காரு. சரி ஓகே, இவர் போய் திட்டியிருந்தா ஓகே. இவர் திட்டாமல் மேலே கை வச்சிருக்காரு, அடிச்சிருக்காரு. அப்படின்னா இவர் பேசுனதையும் தாண்டி பார்த்தோன்னா இவர் கைகலப்பில் போயிருக்கு. அப்படின்னா இவர் மேலே தானே கேஸ் ஃபைல் பண்ணணும். அந்த நபர் நான் சாதாரணமாக பேசினேன் என்கிட்ட அதே மாதிரி வாக்குவாதத்துக்கு வந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு என்ன அடித்தார் அப்படின்னு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகுறது? அவர் போய் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் மேலே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. சரி, கம்ப்ளைண்ட் இவங்க முதல்ல என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா இவரெல்லாம் இறங்கி அடிச்சிருக்கவே கூடாது. அந்த நபர் யாரும் நோட் பண்ணு, எந்த தொகுதி சேர்ந்தவ, எந்த பகுதி சேர்ந்தவ, எந்த கட்சி சார்ந்தவ அப்படின்னு அவரெல்லாம் டீட்டெயிலெல்லாம் ஃபுல்லாக நோட் பண்ணி எடுத்து அடுத்த நாளே பார்த்தோன்னா அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு தலைமை பண்பு. சரி ஓகே, இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது தகாத முறையில் எனக்கு திட்டினார் அப்படின்னுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். திட்டினதுக்காகவே இறங்கி அடிச்சிட்டுமே அந்த நாம் தமிழர் தம்பிகளும் பார்த்தோன்னா அவர் கூட சண்டைக்கு போயிட்டு இப்போ கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட பார்த்தோம்னா என்ன வேணால் இருக்குது அப்படின்னுக்காக ஒரு சாதாரண நிர்வாகியை பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க. இவங்களோட தலைமை பண்பு பாருங்களேன்.
ஃப்யூச்சரில் தம்பிகளுக்கு என்ன மாதிரியான பாடத்தை தலைமை பண்புள்ள தலைவர் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள். இதுதான் பார்த்தோன்னா நாம் தமிழருடைய கொள்கை, நாம் தமிழரோட தமிழ் தேசிய லட்சணம் அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல கேட்க தோணுது. இவரெல்லாம் இப்போ ரீசெண்டாக கூட ஆர்எஸ்எஸோட விழாவுக்கு ஒன்று போயிட்டு வந்திருந்தாலும் அதுவே மிகப்பெரிய சர்ச்சை. இவர் ஆரியர்களையும் திராவிடர்களையும் எதிர்ப்பாராமா, ஆனால் ஆர்எஸ்எஸோட ஃபங்க்ஷனுக்கு போவாராமா. கேட்டால் என்ன சொல்வார் அப்படின்னா, நான் அங்கே போனேன்றதை நீ பார்க்காது, அங்கே என்ன பேசினன்றது கீழே அப்படிங்கிறாரு. சரி, என்னதான் பேசினார் அப்படின்னா, அங்கே போய் பாரதியை பற்றி பேசியிருக்காரு. அதாவது பாரதியாரை பற்றி பேசுகிறக்கா அங்கே போனதெல்லாம் ரைட்டு தான், நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த பாரதியினோட முழு கோட்பாடு என்ன அப்படின்னா, சாதிகள் இல்லையடி பாப்பா, ஒருத்தவங்களை உயர்ந்து தாழ்ந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதியார். அதை ஆர்எஸ்எஸில் யார் ஃபாலோ பண்ணுறா, பிஜேபியில் யார் ஃபாலோ பண்ணுறான்னா ஒருத்தரும் இல்லை. எல்லோரும் பார்த்தோன்னா மத அரசியல் சாதியம்ன்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர, அவங்க கூட்டத்துக்கு பாரதியாரை பற்றி பேசுறதுக்கு இவர் போயிருக்காரு. அவங்க ஏன் பாரதியை தூக்கி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அவர் ஒரு பார்ப்பான் அப்படிங்கிறதுனால தூக்கி பிடிச்சிருக்காரு. ஆனால் அவர் அந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்து போகாமல் எல்லாரும் சமம் அப்படின்றதுக்கு அவர் வாழ்ந்தார். அவனோட நெறிமுறைகளை அவர் கடைபிடிச்சதை எதுவுமே பார்த்தோன்னா இவங்க ஃபாலோ பண்ணுறதே இல்லை. எங்கள் சமூகத்தில் பிறந்தவர் இவர், அதனால் பார்த்தோன்னா நாங்கள் இவரை தூக்கி பிடிப்போம் அப்படின்றதுக்காக தூக்கி பிடிக்கிறாங்க. அதுக்கு வெக்கமே இல்லாமல் பார்த்தோன்னா போய் நின்றுட்டு நான் பாரதியாரை பற்றி பேச போனேன் அப்படின்ற மாதிரி திரு சீமான் சொல்கிறாரு. அங்கே போய் பாரதியாரோட கொள்கையில் பார்த்தோன்னா இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டிருக்கணும்ல. அவங்களாம் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லையே. அப்புறம் எப்படி பார்த்தோன்னா இவர் போய் அதில் கலந்துக்கிட்டாரு. அங்கே போய் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது இவர் முழு சங்கியாவே மாறிட்டார் அப்படின்னு. அதாவது பிராமணர்களோட கோட்டை பார்த்தோன்னா எந்த திராவிடத்தை வச்சு நீ உடச்சிவோ அதே பிராமணரோட கடப்பாரி எடுத்துகிட்டு வந்து நான் திராவிடத்தை உடைப்பேன் இடிப்பேன் அப்படிங்கிறாரு. அது தெரியுது பியூர் சங்கியாக மாறிட்டார் அப்படின்னு. பிராமணர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை எந்த அளவுக்கு பார்த்தோன்னா அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு அடுத்த சமூகத்தில் இருக்கிற நபரில் எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒதுக்கி வச்சுருந்தாங்க, ரொம்ப குடும்பப்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம சொல்லலை. இந்த சீமானே பேசியிருக்காரு. சீமானே பார்த்தோன்னா திமுகவில் இருக்கும்போது இந்த பார்ப்பனியர்கள் பார்த்தோன்னா என்னென்ன பண்ணாங்க, ஆரியர்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு கேவலமாக பேசியிருக்காரு. எங்களோட சொந்த பந்தங்கள்லாம் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு இழிவாக கேவலமாக பேசியிருக்க, அவங்களோட மார்பு அறுத்து ரத்தம் குடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி இவரே பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு எதிர்த்து பேசிட்டு இப்போது அந்த பிராமணர்களோட கரப்பாடை எடுத்துகிட்டு அந்த திராவிடத்தையே நான் உடைப்பேன் அப்படிங்கிறாரு. திராவிடத்திலே வாழ்ந்து திராவிடத்திலே வளர்ந்து திராவிடத்திலே இன்னும் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற சீமான் அவர்கள் இந்த பக்கம் போய் பிராமணர்கள் அப்படிங்கிற கடப்பாறை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா திராவிடத்தை உடைப்பாராமா. இதுக்கு பேர் தான் பார்த்தோன்னா எச்ச அரசியல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ இது இத்தனை நாளாக பார்த்தோன்னா அதில் தான்ப்பா வாழ்ந்துட்டுருக்க. இந்த பெரியார் இல்லை அப்படின்னா அந்த சீமான் கிடையாது. ஆரியர்களையும் திராவிடர்களையும் எதிர்க்கிற நபர் இப்போ திராவிடத்தையே பார்த்தோன்னா அந்த பிராமண கொள்கையை வச்சு ஒழிப்பாராமா. பிராமணர்களுக்கு என்ன கொள்கை இருக்க போகுது, என்ன விஷயம் இருக்க போகுது? இவர் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆரியர்களையும் ப்ளஸ் திராவிடர்கள் நான் ஒழிப்பேன் அப்படின்னு பேசினா பரவாயில்ல. இவங்க எல்லாரையும் சேர்த்துட்டு பார்த்தோன்னா திராவிடத்தை ஒழிப்பேங்கிறார். நம்மளோட எதிர்ப்பு பார்த்தோன்னா திராவிடம் கிடையாது. திராவிடம்னு சொல்லி பார்த்தோன்னா மக்களை பெரியார் பேரை வச்சுட்டு ஏமாற்றிட்டு இருக்கிற அந்த ஸ்டாலின் அவர்களையும் குடும்ப அரசியல் தான் நம்ம எதிர்க்கிறது. தளபதி சொன்ன மாதிரி திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த இரு மண்ணின் கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருல, அது உண்மைதான். தமிழ் தேசத்தினாலும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு, திராவிடத்தினாலும் பல மாற்றங்கள் நடந்திருக்கு. ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே இந்த மண்ணில் பார்த்தோன்னா பல நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. உடனே பார்த்தோன்னா இந்த தமிழ் தேசத்துக்காரர் சொல்லுவாங்க, திராவிடத்தில் பண்ண நல்லதை எதுவுமே பேச மாட்டானுங்க, திராவிடம் பண்ண தவறுகள் மட்டும்தான் பேசுவாங்க. எல்லாரும் பார்த்தோன்னா தவறு சரி அப்படின்னு ஒன்று இருக்க தான் செய்யும், அதில் மாற்றம் இல்லை. சரி தவறுன்னு எல்லார் மேலேயுமே ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் இவங்க தவறு மட்டும்தான் பேசுவாங்களே தவிர சரியாக பேச மாட்டானுங்க. ஏன்னா முழுக்க பார்த்தோன்னா சங்கி கும்பலில் அப்படி தான் பேசுவானுங்க. சரி பேசிட்டு போகிறாங்க. இப்போது அங்கே போய் பார்த்தோன்னா சங்கிகளுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஆர்எஸ்எஸில் கலந்துக்கிட்டு நான் எங்கே போனேன்றதை பார்க்காதீங்க, என்ன பேசுனன்றது பாருங்கள். என்ன மாணவ நீ பேசினாங்க போய் ஒன்றும் இல்லை. பாரதிய தங்களோட சமூகத்தை சேர்ந்த நபர் அப்படின்னுக்காகவே தூக்கி பிடிக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் கூப்பிட்டுருக்காங்க, அங்கே போய் கலந்துக்கிட்டார். இது எல்லாத்தையோட முக்கியமானது, இவங்களை எதுக்குற அப்படின்னு பேசுகிற இவரை எப்படி பார்த்தோன்னா ஆர்எஸ்எஸ் குரூப் கூப்பிடுதுன்னு நம்மளுக்கு தெரியலையே. இவர் நம்மளை முழுமையாக எதிர்க்கிறாரு. சீமான் முழுமையாக நம்மளை எதிர்க்கிறாரு. இவரெல்லாம் போய் நம்ம எது கூப்பிடணும் அப்படின்னு அவங்க கூப்பிடாமல விட்டுருப்பாங்க. இவங்க சீமான் அவர்களை பார்த்தோன்னா கூப்பிட்றாங்க அப்படின்னா அப்போ இவங்களுக்குள்ள என்ன டீலிங்கு? இவங்க ஆல்ரெடி பழக்க வழக்கத்தில் இருக்க தானே செய்கிறாங்க. ஒரு நட்பு ரீதியான பழக்கம் இருக்க தானே செய்யுது. சீமானை இயக்கிறதே ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. அதெல்லாம் இதை வச்சு பார்க்கும்போது உண்மை தான் தெரியுது. இது ரொம்ப பாவம் யார் அப்படின்னா இந்த தம்பிகள் தான். தம்பிகள் அண்ணன் என்ன பண்ணாலும் பேசுகிறதே கிடையாது. அண்ணா நம்ம இவங்க எல்லாத்தையும் தான் எதுக்குறோம். இப்போ நீங்கள் எப்படி பார்த்தோன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போயிட்டு வர்றீங்க, அதுக்கு போகக்கூடாதுல்ல. நான் பாரதி பற்றி பேசணும், நீ பாரதி பற்றி பேசக்கூட போ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஒரு மேடை போட்டால் நம்ம பாரதி பற்றி தனியாக பேச போகிறோம். நீ போய் அங்கே பேசினா தான் நம்மளுக்கு தெரியுன்றது கிடையாது. நம்மளே தனியாக ஒரு மேடை போட்டு பேசுவோம். ஏன் நீங்கள் அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிகளுக்கு போய் தான் பாரதியாரை பேசணுமே என்ன? அது இல்லாமல் பாரதியாரில் அவங்க எடுத்து பிடிச்சாலும் கூட நீங்கள் நடத்துகிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னால் வர முடியாது, நான் உங்களோட எதிர்த்துட்ருக்கேன், அதனால் நீங்கள்லாம் எங்களை கூப்பிடாதீங்க அப்படின்னு அவாய்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அவாய்ட் பண்ணல, கூப்பிட்டாங்களாமோ போய் பேசிட்டாராமா. அப்போ கூப்பிட்டா எங்கே வேணான்னு போவார் அவர். திராவிடத்தை பற்றி பார்த்தோன்னா திராவிடர்கள் யாராவது பாரதியாரை பற்றி ஒரு
பேச சொல்லி விட்டு மேலே போடுங்க, நான் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. நாளைக்கே போட்டு ஒருத்தர் கூப்பிட்டான்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவீங்க? போய் பேசிடுவீங்களா? பேசுவாங்க. ஏன்னா எல்லாம் டீலிங் தானே. பணம் கொடுத்தா எங்கே வேணாலும் பேசுவார் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் நிறைய பார்க்க முடிஞ்சது இவர் பேசின வீடியோ கீழே. அந்த பார்த்தேன் நான். எல்லாமே காசு கொடுத்தா எங்கே வேணால் பேசுவேன் அப்படின்ற மாதிரி தான் இவர் இருக்காரே தவிர இவருக்கு எந்த கொள்கையும் கிடையாது. சரி, உடனே வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம போய் ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷனில் கலந்துட்டு வந்துட்டோம், நம்மளை பார்த்தோன்னா ஒரு மத ரீதியாக கட்டமைச்சிருவாங்க, அதுக்காக ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தோன்னா பூரா முஸ்லீம் பெண்கள், அப்புறம் இந்த அபூபக்கர்லாம் இருப்பார் நாம் தமிழர் கட்சியில், அவங்களெல்லாம் சுற்றி உட்கார வச்சுக்கிட்டு பார்த்தோன்னா முஸ்லீம் சம்மந்தப்பட்ட நபரெல்லாம் உட்கார வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ஏன்னா நான் நேற்று அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா மதத்தை நம்ம மேலே திணிச்சிடக்கூடாது, அந்த சாயத்தை பூசிடக்கூடாது அப்படின்னுக்கா உடனே எங்கள் ட்ராமா இவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டாங்க. தம்பிகளும் பார்த்தோன்னா நம்பி உட்காந்துட்டு எங்கள் அண்ணா என்ன பேசினாலும் சரியாக தான் இருக்கும், அவர் நல்லா தான் சொல்லுவார், 1 1 2 2 2 7 நாங்கள் நம்புவோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. தம்பிகள் எடுத்து கேள்வியே கேட்குறதே கிடையாது. கேள்வி கேட்டாங்க அப்படின்னா தான் வளர்ந்துருவாங்களே, அதனால் கேட்கவே மாட்டாங்க, இப்படி தான் இருப்பாங்க. இந்த பக்கம் திமுக நிர்வாகி போட்டு சாத்துறாரு. திமுக நிர்வாகின்னு விடுங்க, ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சாதாரண நபர், அந்த நபரை போட்டு அடிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஆர்எஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாரு, பாரதிக்காக போனன்றாரு. ஏன் அந்த ஃபங்க்ஷனில் போய் தான் நீ பாரதியை பார்த்தோன்னா பெருமைப்படுத்தணுமா என்ன? நீங்கள் ஒரு மேடை போட்டு தனியாக பேசுங்க, அப்போ பேசினாலும் எல்லாரும் பக்கம் சேரப்போகுது. அங்கே போய் தான் பேசணும், ஒரு மானமும் கிடையாது. சும்மா சொல்லி சமாளிக்கிறது அப்படி, அதுதான் அவங்களோட கொள்கை. சரி, ஓகே, இதுக்கு மேலே இவங்களை பற்றி பேசினாலும் பார்த்தோன்னா எனக்கு டைம் வேஸ்ட்டு, எம்பி வேஸ்ட்டு, பார்க்குற உங்களுக்கும் பார்த்தோன்னா எம்பி வேஸ்ட்டு. அதனால் இதோட அந்த வீடியோ முடிச்சுட்டுலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மீதி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக்ஸ் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.